இளம்பிள்ளையில் உள்ள ஜவுளி கடைக்குள் புகுந்து அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த சம்பவமானது தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சூழலில் இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன? நவீனா, இந்த பதப்பதைக்கும் இந்த சம்பவம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே நடைபெற்றிருக்குது. அதாவது இளம்பிள்ளை அருகே உள்ள தோக்காரன் காடு பகுதியை சேர்ந்தவர் தான் ஈஸ்வரன். இவர் இளம்பிள்ளை பேருந்து நிறுத்தம் அருகே இவர் ஜவுளி கடை நடத்தி வருகிறார். இன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா பிற்பகல் ராசி, அதாவது இளம்பிள்ளை அருகே உள்ள மற்றொரு கிராமமான ராசி கவுண்டனூர் என்ற பகுதியை சேர்ந்த தங்கதுரை என்பவர் ஈஸ்வரனுடைய ஜவுளி கடைக்கு இன்று சென்றுள்ளார். அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இருவருக்கும் ஏற்பட்ட வாய் தகராறு முற்றி போகவே தங்கதுரை ஈஸ்வரனை சரமாரியாக வெட்ட துவங்கி இருக்கார். அதை ஈஸ்வரன் தடுக்கவும் முயற்சி செய்துள்ளார். இருந்த போதும் பார்த்தோம் அப்படின்னாக்கா தங்கதுரையுடைய மறைத்து வைத்திருந்த கத்தி ஈஸ்வரனுடைய கையில் பலமாக காயத்தை ஏற்படுத்தி இருக்குது. இது தொடர்பான விசாரணையில பார்த்தோம் அப்படின்னாக்கா காவல்துறைக்கு கிடைத்த தகவல்ல ஈஸ்வரன் ஒரு குழுவாகவும் தங்கதுரை ஒரு குழுவாகவும் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு மைதானத்துல கிரிக்கெட் விளையாடுவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட தகராறு முத்தி போகவே தங்கதுரை அவர் ஈஸ்வரன் மீது கடுமையான ஒரு வன்மத்தை வைத்திருந்ததாகவும் இன்று தங்கதுரை குடிபோதையில் சென்று ஈஸ்வரனிடம் தகராறு செய்த போதுதான் இந்த அரிவாள் வெட்டு நிகழ்ந்திருப்பதாக முதல்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்போதுமே அதிக நடமாட்டம் இருக்க பகுதி. ஈஸ்வரன் மீது தங்கதுரை தாக்குதல் நடத்திய போது அங்க ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்பு பார்த்தோம்னாக்கா தங்கதுரை அங்கிருந்து மக்கள் யாராவது பார்த்துக்குவாங்க, நம்ம தன்னை பிடித்திருவார்கள் அப்படின்ற ஒரு பயத்துல அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இப்போ தலைமறைவாக இருக்கிற தங்கதுரையை போலீசார் தேடி வராங்க. இது தொடர்பாக மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தினர் அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வராங்க. வழக்கும் பதிவு செஞ்சிருக்காங்க. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.